அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய வார்த்தைகளோடு நாங்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் இணைந்து இந்த ஆயத்த நாளின் காலை பொழுதிலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரம் தாங்கி பலப்படுத்தட்டும். உம்முடைய மேலான நம்பிக்கைக்கு நாங்கள் சாட்சியாக விளங்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆயத்த நாளின் காலை பொழுதிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் தேவ கிருபை நம்மை தாங்கி பலப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய கருத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சமூகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்மிலே எந்த அளவு பலன் கொள்ள செய்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த லோகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் சந்தோஷமாய் இருக்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய தரித்திரத்தினால் அவன் துக்கத்தில் இருக்கிறான். ஆனால் இவர்கள் இருவரையும் ஆண்டவர்தான் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் நாம் உண்டாக்கப்பட்ட விதம் எப்படி என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அந்த விதத்தை நாம் மீண்டும் எப்படி சீராக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்திலே மகிழ்ந்திருந்து அவன் தேவனை தேடாத பட்சத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தால் அந்த ஐஸ்வர்யம் அவனை மீட்டு கொள்ளாது. அதே போல தரித்திரன் தன்னுடைய தரித்திரத்தில் வாழ்ந்தாலும் அவன் தேவனோடு இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை அவன் பெற்றிருப்பானாகில் அவனை தேவன் உயர்த்துவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 22:4 வாசிப்போம் என்றால், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை சிருஷ்டித்தவரை மகிமைப்படுத்தி, அதாவது தாழ்மையோடு ஜீவிக்கிற அனுபவம், தேவனுடைய வார்த்தைகளை நம்பி நடக்கிற ஒரு குணம் இருக்கும் என்றால் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் என்னவென்றால் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவு தேவனுக்குள் நாம் மகிழ்ச்சியாய் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒரு மனிதன் தன்னை சிருஷ்டித்தவரை நேசிக்கிறான் என்றால் அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் வேதத்தில் எப்படி சொல்லுகிறார்? பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் சகலத்தையும் காலத்தையும் நீதியையும் அறியும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம் நம்மிடத்தில் காண வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீதிமொழிகள் 8:13 அவர் சொல்லுகிறார், எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பது இல்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை போல இருக்கிற அவனுடைய வாழ்நாள்
நீடித்து இருப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு யார் பயப்படுகிறது இல்லையோ, கர்த்தருடைய சொல்லுக்கு யார் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை என்று இருக்கிறார்களோ, அவர்கள் நிழலைப் போல தங்களுடைய வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்படியென்றால் யார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லையோ, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஜீவன் நிலையற்றது. அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் நினைப்பிற்கு முன்பே அழிக்கப்பட்டு விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை தேடுகிற எந்த அனுபவம் நம்மை பலம் கொண்டு செய்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். சங்கீத புஸ்தகத்திலே சங்கீதக்காரர் முடிக்கும்போது அந்த புஸ்தகத்தின் கடைசி வார்த்தை, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா என்று முடிக்கிறார். 150வது சங்கீதம் 6வது வசனத்தில், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்படி என்றால் இந்த லோகத்தில் வாழ்கிற மனுமக்களாகிய நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை எப்படியெல்லாம் நாம் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தின் துவக்கம் எப்படி இருந்தாலும் அதன் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். அந்த நன்மை நமது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் எப்படி காரியத்தை துவக்குகிறோமோ, அந்த துவக்கம் சில நேரங்களில் அற்பமாய் சிறுமையாய் காணப்பட்டாலும், நாம் முடிவில் நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய முடிவை நாம் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மை அர்ப்பணிக்கின்ற காலம், துவக்கம் எப்படி இருந்தாலும் சரி. ஆனால் நம்முடைய ஜீவன் போவதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் சமாதானமாய் காணப்பட வேண்டும். அந்த பிரியமும் அந்த சமாதானமும் தான் தேவ சமூகத்தில் நம்மை அழைத்து செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு முடிவு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே முடிவு காலத்தில் வாழக்கூடிய ஒரு சம்பவத்தில் இருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் இந்த முடிவு காலம் வாழுகின்ற நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதா? யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு நல்ல ஈவை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு துன்மார்க்க வாழ்க்கையாகத்தான் காணப்படுகிறது. இங்கு வேதம் சொல்கிற வார்த்தை, கற்பனை கை கொள்கிற பிள்ளைகளுக்கு பலன் உண்டு, அவர்கள் ஒரு தீங்கையும் அறியார்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது, இன்றைக்கு உலக மக்களாகிய நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்தோம் என்றால் நமக்குள் தீமை இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தீமை என்ற சொல் இல்லாமல், பாவம் என்ற சொல் நிலைத்திராமல், நாம் இந்த இரண்டையுமே இந்த புதிய ஆண்டில் நம்மை விட்டு நீக்குவதற்கு தேவ சமூகத்தில் மன்றாட வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்குள் தீமை வேண்டாம், எங்களுக்குள் பாவம் வேண்டாம் என்கின்ற ஒரு நிலையை மாத்திரம் தேவ சமூகத்தில் நாம் மன்றாடி கேட்டு, நிலையில்லாத இந்த லோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நிலையான ஒரு தேகத்தில் வாழப்போகிறோம் என்பதை
நினைத்து பெருமிதம் கொண்டு அந்த தேசத்தின் பிரஜைகளாக நம்மை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? பாருங்கள், அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த 3வது நாள் ஆயத்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். தேவனுடைய ஜீவன் எங்களுக்குள் வேண்டுமென்றால் உமது வார்த்தைகளை உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் எங்களுக்குள் ஜீவன் உண்டு என்று சொல்லி இருக்கிறீர். அந்த ஜீவனை நாங்கள் சமாதானத்தோடு பெற்று நடக்க எங்களை பலப்படுத்தும். பாவமற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை ஊக்கப்படுத்தும். தீமை இல்லாத ஒரு ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். இந்த இரண்டுமே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே வேறு பாதையில் அழைத்து சென்றாலும் அந்த பாதையிலிருந்து திரும்பி வருவதற்கு நீர் எங்களுக்கு எப்படி பிழையாம் சென்றபோது அவன் கழுதைக்கு முன்பாக நீர் எப்படி தம்முடைய தூதர்களை அனுப்பி நீர் காத்தீரோ, அதை போல நீர் எங்களோடு பேசி எந்த நிலையிலும் நாங்கள் எதிரடையான செய்கைகளுக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும். வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து பலப்படுத்தும். இந்த நாளில் துவக்கம் முதல் முடியும் மட்டும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆயத்த நாளை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி வரக்கூடிய ஓய்வு நாளிலே நாங்கள் உம்மை அண்டி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தோடு எங்களை உபயோகப்படுத்தும். எங்களுடைய சிந்தைகளையெல்லாம் இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்த நாளாக அதை ஆசரிக்க வேண்டும் என்பதே அந்த சிந்தையிலே எங்களை வளர்த்த வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். பாவமற்ற தீமையற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.